ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகண பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் பேஜ் நம்பர் 143. பலாத்தியாயः சதுர்த்த அத்தியாயः பிரதமபாதः. ஆவர்த்திः அசக்ருத உபதேசாத் லிங்காச்ச ஆத்மேதி து உபகச்சந்தி கிரகாயந்தி ச ந பிரதீகே நகி சக பிரம்மதிருஷ்டிஹி உத்கர்ஷாத் ஆதித்யாதிமதயஸ்ய அங்க உபபத்தேஹே ஆசினஹ சம்பவாத் தியானாச்ச அச்சலத்வம் சாபேக்ஷ்ய ஸ்மரந்தி ச யத்ர ஏகாக்ரதாः தத்ராவிசேஷாத் ஆப்ரயாணாத்ராயபி தத்ராபிः திருஷ்டம் ததிக்கம் உத்தரபூர்வாகேயோः அஸ்லேஷ விநாசௌ தத் விபதேசாத் இதரஸ்யாபி इतरस्यापि एवं
असंश्लेषः पातेतु अनराप्तकार्ये एव तु पूर्वे तथैवेतः अग्निहोत्राति तत्कार्यैव तद्दर्शनात् अतोऽन्योऽपि हि एके मुपाप्ययोः यतेव विद्येति हि भोगेन वितरशपित्वा संबध्यते वाङ्मनसि दर्शनाच सप्ताच अतएव च सर्वाण्यनो तन्मनः प्राण उत्तरात् सोत्येक्ष तदु उपकमादिभ्यः भूतेषु तच्छ्रुतेः नैकस्मिन् दर्शयतो हि समाना च आश्रुत्युपकर्मात् अमृतत्वं च अनुपोक्ष्य ततोपीतेः संसारव्यपतेसात् सूक्ष्मं प्रमाणतश्च ततो उपलब्धेः न उपमर्त्येन अतः अस्यैव च उपपत्तेः एषः उष्मा प्रतितेसात् इति चेन्न शारीरात् स्पष्टो हि एकेषां स्मर्यते च तानि परे तथाख्यागः अविपागो वचनात् ततोकरज्वलनं तत्प्रकाशिद्वारः विद्यासामर्थ्यात् तच्छेकत्यनुस्मृतियोः स्मृतियोगाच आर्दान् गृहीताः सताकीकाया रसम्यानुसारी निसिनेति चेन्न सम्बन्धस्य यावत्ते हि भावित्वात् दर्शयति च अतस्यानेपि दक्षिणे योगिने प्रतिस्मर्त्यते स्मार्ते चैत्य अर्चिरादिनात् अर्चिरादिना तत्प्रतीतेः இதான் ஆரம்பிக்கணும். மூணாவது அத்தியாயம், நாலாவது அத்தியாயம், மூணாவது பாதம். நம்ம ஏற்கனவே நாம் நாலாவது அத்தியாயத்தில் பிரதம பாதத்தை ஞான பிரவாகால் எடுத்தோம். நம்ம அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிட்டு நாம் அர்ச்சிராதி அதுக்கு டைம் இருந்ததுன்னா அதுக்கு போகலாம் நம்ம. ஸோ ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. நம்ம இன்றைக்கி ஒரு நம்ம லைஃப்பில் நிறைய இம்பார்ட்டண்ட் டேஸ் நடக்கும். ஒவ்வொரு நாள் ஒரு முக்கியமான நாள், அதில் டவுட்டே கிடையாது. எல்லா நாளும் திருவிழா நாட்களே. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே திருவிழா நாட்களே. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்று காரிய பிரம்மத்தில் இருப்போம், இல்லை காரண பிரம்மத்தில் இருப்போம். அந்த காரண பிரம்மத்திலேருந்து வந்தது துக்கமாக இருக்க முடியாது. அப்போ காரிய பிரம்மம் சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக துக்கம் வந்துடுது.
அதனால் வேண்டி என்ன ஆயிடுதுன்னா, மோட்சன்றது 2 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து துக்க நிவர்த்தி மோட்சம், இன்னொன்று வந்து ஆனந்த பிராப்தி மோட்சம். ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலி. ஆனால் 2 விதமாக இருக்கிறது. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு துக்க நிவர்த்தி பண்ணுறது, ஆனந்த பிராப்தி அடையிறதுன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ எடுத்தோம்னா, ஆனந்த பிராப்தி கேட்குறது வந்து ரொம்ப கம்மி. இப்போ இம்மிடியட்டாக என் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் சுவாமி, துக்க நிவர்த்தி வந்துட்டாலே மோட்சம் அப்படின்னு அப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்கிறது புரியறது. ஏன்னா நம்ம ஒரு அத்தியாசத்துக்குள்ளே இருக்கோம், தப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கோம். நான் வந்து துக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றதில் ஸ்ட்ராங்காக வேறு இருக்கும், அதில் புரியுறதா? அதனால் ஆனந்த பிராப்தி சொன்னால் வந்து அது வந்து ஒரு விஷயத்துக்கும் இது இல்லாமல் இருக்குது. துக்கத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால், சிவாஜியோட படம்லாம் 100 நாள் ஓடினத்துக்கு என்ன காரணம்னா, அவர் துக்கமே பாடுவார். அப்போ வந்து சூதிங்காக இருக்கும் மைண்டு, அது நமக்கு ரிலேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை புரிஞ்சுண்டு வேதம் என்ன பண்ணுறதுன்னா, இதை வந்து சம்சாரத்தை சொல்கிறது கரெக்டு தான். அவர் வேதம் சொல்கிறது கரெக்டு தான். சிலதுலாம் எனக்கு இரலவெண்ட்டு, சிலதெல்லாம் இரலவெண்ட்டு, அப்படி நம்ம ஒரு கேஜி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது போயிட்டால் நல்லா தான் இருக்கும். எப்படி சாஸ்திரம்லாம் படிக்கிறதுனால, குரு சொல்கிறதுனால இதெல்லாம் போயிட்டால் நல்லா தான் இருக்கும். அப்போ கூட வந்து ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு எவ்வளோ கேட்டாலும் இந்த துக்க நிவர்த்தி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மைண்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. எத்தனை தான் வந்து ஏ சௌமிய பிரம்ம இதம் அக்ரே ஆசீத், இதம் அக்ரே ஆசீத், ஏ சௌமிய, அப்புறம் ஏக்கமேவ அத்விதீயம், இது ஏக்கம் ஏவ அத்விதீயம், சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகீத பிரம்மன். அப்படியே ஐத்திரேயத்தில் வந்தீங்கன்னா, ஐத்திரேயத்துலேயும் அதே விஷயம் சொல்லப்படுது. அந்த கன்க்ளூஷன் பிரஜான பிரம்ம இருக்குல்ல, அதில் வந்து எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்து சஜாத்திய விஜாதி ஸ்வகத வேத ரகீத பிரம்மன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இதை வந்து சங்கராச்சாரியார் அத்வைத மூர்த்தி அவர் ஒருத்தர் தான் ஒத்துக்கிறார். வியாசாச்சாரியார் சொல்கிறத, வியாசாச்சாரியார் பண்ணது பூர்வ மீமாம்சம் இல்லையா? ஆமாம் 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 ஆமாம், உத்தர மீமாம்சம். அவர் சிஷ்யர் பண்ணினது வந்து பூர்வ மீமாம்சம், ஜெய்மினிஜி. ஆனால் சீக்கிங் ஹெல்ப் எங்கெல்லாம் வேணுமோ, கர்மகாண்டத்திலேருந்து வேணுமோ அங்கெல்லாம் வந்து வியாசாச்சாரியர் தன்னுடைய சூத்திரத்தில் ஜெய்மினி பேரை சொல்லியே எடுக்கிறார். ஜெய்மினி சொல்கிறாரு இந்த கருத்தை, அவுடுலோமா சொல்கிறாரு, பாதரி சொல்கிறாரு அப்படின்னு பல ஆச்சாரியர்களை கோட் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய கருத்து அப்படின்றத சொல்கிறார் வியாசாச்சாரியர். என்ன இந்த பரம்பரை வேறு எங்கேயும் இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் ஏதோ பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிறது தான் பிரமாணத்தில் இருக்கிறது, அப்படி பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த பக்கம் ராமானுஜர் வந்தாருன்னா நீ தான் குரு நான் தான் சிஷ்யன் அப்படின்னு மாற்றிக்கிட்ட கதையெல்லாம் நிறையா இருக்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன விஷயம் இருக்குன்னா, யார் வந்து ரொம்ப விஷயம் இருக்கோ அந்த விஷயம் இருக்கு. அப்புறம் ஒரு மனுஷன் வந்து அந்த அத்வைதத்தை வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு ஆளை அனுப்புகிறார். அந்த ஆளை அனுப்பி உங்களெல்லாம் கூட அனுப்பி வச்சுருக்கார் எனக்கு. எதுக்கு? ஒரு ஆளையாவது தேத்துவோன்றதுக்காக எல்லா சிஷியரையும் கூட அனுப்பிச்சிருக்கார். நான் வந்து ஒரு இடத்துல கூட ஹேட்ரேட்டே ஆகிறதில்ல.
புரியுதா? ஒவ்வொரு பர்சனும் நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா மிரராக பார்க்குறேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் என்னையும் நான் பார்க்குறேன். அப்போ என்னையே என் மூஞ்சி சரியில்லைன்னு வச்சுக்கோ, அதுக்காக நான் வந்து இது ஒன்றுனா மேக்கப் பண்ணுவேன். புரியுதா? அதுக்கு பேர் மேக்கப். புரியுதா? அதுவும் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன விஷயம்? அப்பாவும் சிவாஜி, 2 புள்ளையும் சிவாஜி அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா, ஒரிஜினல் சிவாஜிக்கு இந்த சிவாஜி மேலே ஒரு ராகத்வேஷம், அந்த சிவாஜி மேலே ஒரு ராகத்வேஷம் இந்த அப்பனுக்கு இருக்காது இல்லை. ஏன்னா 3மே நான் தான் அப்படின்றது அந்த ஒரிஜினல் வெளியில் இருக்கான அந்த நடிகனுக்கு தெரியும். அதனால தான் நடிக்க தெரியணும். எப்படி தெரியணும்? நடிக்க தெரியணும். அந்த நடிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பராக பண்ணிட்டா அதுக்கு பேர் விவகாரிக சத்தியம்னு பேர். நடிக்க தெரியாமல் உதப்பட்டிங்கன்னா அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம்னு பேர். கால் ஷீட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பாரமார்த்திக சத்தியம்னு பேர். அவ்வளோதான், முடிஞ்சுத்து. அவன் கால் ஷீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்டா அது புத்திசாலித்தனம். இப்போ புரியறதில்ல? இப்படி நம்ம 3 விஷயத்துக்குள்ளர இருக்கோம். விவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், அதுக்கப்புறம் வந்து பிராதிபாசிக சத்தியம். அப்படி எங்கெல்லாம் விவகாரிக சத்தியம் இல்லையோ அங்கே வந்து பாரமார்த்திக சத்தியத்துக்கு போக முடியாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன சிஸ்டம் பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக வந்து பிராதிபாசிகத்துக்கு போய்டும். பிராதிபாசிகம்னா என்ன அப்படின்னா, அடுப்பில் வந்து பாலை கொதிக்க வச்சு ஸ்டவ்வெல்லாம் வந்து பாலாக்கி, அது பர்னர்லாம் பாலாக்கி, அதுக்கு அடியிலையும் பால் போய் ஒரு 2-3 ஹவர்ஸு எனர்ஜி வேஸ்ட்டு, பால் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருக்கிற பெருசெல்லாம் பாம்னு கற்றுன்ருக்கோம். ஒரு பெரிய சம்சாரத்துக்குள்ளே ஒரு செகண்டு நீ யோசிச்சிருந்தீன்னா, அந்த பாலை காய்ச்சும் போது கூட கவனமாக இருந்தீன்னா இவ்வளோ சம்சாரம் இருக்காதுன்னு வேதம் சொல்கிறது. கவனமாக இருக்கு. அதுக்கு பேர் பிரஜானம். அந்த பிரஜானம் மாத்திரம் இருந்ததுன்னா பிரம்ம அப்படின்னு சொல்கிறது. பிரஜானம் பிரம்ம. பிரஜா லேதுண்டி, பிரஜா லேதுண்டி அப்படின்னாரு. இப்படிதான் பிரஜானாயி அவேர்னஸ் இல்லை. புரியுதுதான்? அப்போது இந்த அவேர்னஸ்ஸு பிரம்ம, அமாத்திரம் பிரம்ம. புரியுதுதான்? இதெல்லாம் வந்து உபநிஷத்து கொடுக்கக்கூடிய பஞ்சு டைலாக் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணினேன். இப்போ 4:1:19 என்ன சொல்கிறாருன்னா, இதர ஷபேன அதிகரணம். இதில் வந்து 4:1:19 வியாசாச்சாரியார் வந்து அழகாக முடிக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, 4வது அத்தியாயம் வந்து இந்த பல அத்தியாயம். கன்க்ளூஷன் என்ன பண்ணுறது வேதாந்தம் அப்படின்னா, முக்தனாகணும். முக்தனாகணும்னா என்ன? சுதந்திரமாகணும், ஃப்ரீடம் இருக்கணும். ஃப்ரீடம்னா என்ன? டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. எது மேலே டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. நீ பாட்டு வேலை பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். வேலை இல்லைன்னா சும்மா இருக்கணும். வேலை இருந்தால் பண்ணணும். ஒன்றுமே இல்லைன்னா கிளாஸ் கேட்கணும். எதுவுமே இருந்ததுன்னா கிளாஸ் கேட்கணும். அவ்வளோதான். வேலை இருந்தாலும் கிளாஸ் கேட்கணும், வேலை இல்லைனாலும் கிளாஸ் கேட்கணும். கிளாஸ் கேட்டுட்டின்னா வேலை ஒழுங்காக இருக்கும். புரியுறதா? அப்போது இதில் ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதனால் இந்த வேதாந்த வகுப்புக்குள்ளர நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். புரியுதா? அதுவும் ஒரு டீச்சர் வந்து நீங்கள் வந்து சௌரியமான ஒரு டீச்சராக தேர்ந்தெடுத்துருக்கலாம். அது என்னமோ உங்கள் பிராரப்தமோ என் பிராரப்தமோ. புரியுதா? ரொம்ப கடினமாக இது பண்ணுறது. காலையில் வந்து நேற்றுக்கு வந்து காலையில் 5 மணிலேருந்து ப்ரோக்ராம். ஓகே, அது ஒரு 9 மணி 10 மணி ஆச்சு. புரியுதா? அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வேலை. அதுக்கப்புறம் இந்த ஆள் தான் அப்படி பண்ணுறாருன்னா எங்களையும் சேர்த்து பண்ண வச்சுட்டுருக்காரு. புரியுதா? அதுதான் இங்கே கஷ்டம். இன்றைக்கி வந்து நம்ம காலையிலேருந்து விடுன்னு இப்போ வந்து மணி 9 நோக்கி நம்ம அலாரம் செட் பண்ணியிருக்கோம். இந்த இந்தூரில் வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து கேட்டால், ஏன் வந்து நீங்கள் கடிகாரமே கையில் வச்சுட்டுருக்கீங்க அப்படின்னு. 1000 பேர் இருக்காங்க. அதில் வந்து அவள் கேட்டா,
உடனே அவளுக்கு ஒரு பூ மாலை போட்டு அந்த இதெல்லாம் ரத்தன மாலைலாம் போட்டு நீ வந்து இதை கவனிச்சிருக்க பாரு, இதை வந்து 40-50 வருஷமாக இப்படி கையில் வச்சுருக்காமா. அது வந்து அந்த இந்த உபநிஷத்தில் சொல்லும், அவன் வரத்துக்கு முன்னாடி ஆகாசம் அங்கே நிற்குமா. அவன் பாம்பே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆகாசம் அங்கே போய் நிற்குமா அவனுக்கு முன்னாடி. ஆத்மா அந்த மாதிரி இவன் எங்கே போகிறானோ ஆத்மா அதுக்கு முன்னாடி நிற்குமா. அதுபோல் இந்த கடிகாரம் வந்து நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ அமுத்தினாலும் அது வந்து பீறிட்டு அந்த பக்கம் போயிடுறது. அது நான் என்ன பண்ணுறது? ஓகே, அதனால் வந்து இப்போ வந்து பழைய கதையை சொல்லி புதிய கதைக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம போனோம். என்னென்னா இங்கே சொல்கிறாரு 19 போகேனே தூ இதர சபீத்வா சம்பத்தியதே. இது ஒரே ஒரு சூத்திரம் இந்த அதிகரணத்தில். இதர சபீத்வா அப்படின்னு 2 சொல்லு இருக்குது. இதை சேர்த்தோம்னா இதர க்ஷபேனாதிகரணம். விஷயம் என்னென்னா இந்த 19வது சூத்திரத்தை நாம் என்ன பண்ணணும்னா 15வது சூத்திரத்தில் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறார் வியாசர். ஓகே, இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுன்னா உனக்கு ஐடியா வரும் அப்படின்றார். ஓகே, அப்போ அந்த 15வது சூத்திரத்தில் நாம் வந்து சேர்த்து இந்த 2 சூத்திரத்தையும் சேர்த்து படிச்சுன்னா உனக்கு வந்து டோட்டல் ஐடியா கிடைக்கும். ஸோ 4:1:15 என்ன சொன்னேன்னா அனாரப்த காரியே ஏவது பூர்வே தது அவேதேக அப்படின்றது அந்த அந்த சூத்திரம் சொல்கிறது. 4வது அத்தியாயம் 1வது பாதம். அது என்ன சொல்கிறதுன்னா அனாரப்த காரிய ஏவ து பூர்வே தது அவேதே அப்படி சொல்கிறது. அனாரப்த காரியே பிராரப்தம் இல்லாத போது, சஞ்சித ஆகாமி இல்லாத போது, பூர்வே அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பாஸ்ட்டு புண்ணிய பாபம் வந்து ஞானிக்கு என்ன ஆகிறது அப்படி. ஸோ அப்படின்னா என்ன, அவனுடைய பிராரப்த புண்ணிய பாபம் என்ன ஆகுன்றத 15 இன்ட்ரடியூஸ் பண்ணி 19 கன்க்ளூஷன் பண்ணுறார். ஓகே, முதல்ல வந்து ஞானியோட அந்த சஞ்சீத கர்மாவும் ஆகாமி கர்மாவும் ஞானத்தினால பஸ்மாகி பொசுங்கி போயிடும். மிஞ்சி இருக்கிறது வந்து அந்த பிராரப்த விடுபட்ட கர்மா இருக்கு இல்லையா, அந்த விடுபட்ட கர்மா வந்து அந்த ஞானிக்கும் உண்டு பாபிக்கும் உண்டு. ஓகே, எல்லாருக்கும் பிராரப்தம் இருக்கிறது அப்படின்ற விஷயம். இந்த 19வது சூத்திரத்தை 15வது சூத்திரத்தோடு சேர்ந்து விசாரம் பண்ணு, விசார பாரதின்னு பேர் வச்சுருக்கோம் இல்லையா. இதை வந்து விசாரம் பண்ணு தமிழ்லேயும் விசாரம் பண்ணுவோம். அந்த விசாரம் இல்லை, இது என்கொயரி பண்ணு, ஆத்ம விசாரம் பண்ணு. ஓகே, ஆத்ம விசாரம் பண்ணு. ஓகே, என்கொயரி பண்ணு. அதை வந்து கண்டினியூஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணு, வாதம் பண்ணு. அதை வந்து புரிகிற வரைக்கும் வந்து கேட்டுட்டே இரு அப்படின்றது அர்த்தம். அப்போ இதில் என்னென்னா ஞான நாசகா ஒன்லி பிராரப்த விலக்ஷண கர்மாணி. அதாவது 4:1:15 அனாரப்த காரியே ஏவ து பூர்வே. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஞான நாசகா ஒன்லி ஃபார் பிராரப்த விலக்ஷண கர்மாணி. ஆரப்தம் அப்படின்னா பிராரப்தம், அனாரப்தம் அப்படின்னா பிராரப்த விலக்ஷணம். புரியுதா? இப்போ ஞானம் என்ன பண்ணுறதுன்னா அனாரப்தம் இருக்க, அது ஞானம் வந்து பிராரப்தத்தை நாசம் பண்ண முடியாது அப்படின்னு டைரெக்டாக சொல்லலாம். ஆனால் வியாசாச்சாரிய டைரெக்டாக சொல்ல மாட்டார், சுற்றி வளைச்சி பண்ணுவார். நீ மாத்திரம் கல்யாணத்தில் இப்படி சுற்றி வளைச்சி அந்த பொண்ணுக்கு பொட்டுடுறிய, அவர் மாத்திரம் சுற்றி வளைச்சி பேச மாட்டாரா? நம்ம ஆளு தானே அவர், அதனால் அவர் அப்படி தான் பண்ணுவார். ஓகே, அப்படின்னா 15வது சூத்திரத்தில் ஞானம் பிராரப்தத்தை நாசம் செய்ய இயலாது அப்படின்னா பிராரப்த கர்மம், ஞானியோட பிராரப்த கர்மம் என்ன ஆகும், எப்படி போகும்? இதுதான் கேள்வி, இந்த டிபேட்டு. இது 4வது அத்தியாயத்தில் பிரதம பாதத்தில் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். நாம் வந்து திருத்திய பாதத்துக்கு போகணும். புரியுதா? அடுத்த கிளாஸுக்கு திருத்திய பாதத்துக்கு முறையாக போவோம். அது உபாசகனை பற்றின விஷயம். புரியுதா? இது ஞானியை பற்றின விஷயம். இதில் கடைசியில் பலத்தை சொல்லி முடிக்கிறது 4வது அத்தியாயம் வந்து பல. இது
இதுக்கு முன்னாடி வந்து சாதனா அத்தியாயம். புரியுதுங்களா? சாதனம் பண்ணின பிறகு பலன் வரணும். ஓகே, அந்த பலன் வந்து பிரதம அத்தியாயத்தில் ஜீவன் முக்தனை பற்றி சொல்கிறது. த்வித்திய பாதமோ திருத்திய பாதமோ உபாசனை பற்றி சொல்கிறது. சதுர்த்த பாதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறது. அது வந்து நம்ம வந்து ரிஷிகேஷில் உபாசகன் அடையக்கூடிய பலன் என்ன, ஜீவன் முக்தன் அடையக்கூடிய ஞானி அடையக்கூடிய பலன் என்னன்னு அங்கே வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து பேசிக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகிடுது. அப்போது கர்மா இருக்க அது வந்து மோட்சத்துக்கு ரொம்ப பெரிய தடை. ஏன்னா கிளாஸுக்கு வரத்துக்கே தடையாக இருக்குது. ஏன்பா வரல? கடை திறக்கணும், அதுக்கப்புறம் வணிக சங்கத்துக்கு போகணும், இங்கே போகணும் எங்கன்னு சொல்கிறான். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா கர்மத்தில் வருது. கர்மம் வந்து ஞானத்துக்கு தடை. ஞானத்துக்கு மாத்திரம் இல்லை, ஞானம் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஞானத்தை கேட்கறதுக்கான வகுப்பு வரத்துக்கு கர்மம் தடையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு கர்மத்தை அவன் தேர்ந்தெடுத்துருக்கான் பாரு, அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலி பாரு. ஓகே, நமக்கு நான் வந்து அசோக் லைனில் என்னை சேர்த்தாங்க. புரியுதா? நான் வேண்டான்னு சொன்னேன். வேறு எவனையா சேர்த்துரு, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. சேர்த்தாங்க. நீ சரி, நான் வந்துட்டேன். நான் வெளியில் கர்மம் தடையாக இருக்குது அங்கே. புரியுதா? எங்கள் பாஸு அந்த கண்ணாடி ரூமில் அந்த காலத்தெல்லாம் எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப ரேராக நான் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால அந்த 19 வயசில் சின்ன பையன் முடிவு எடுக்கிறான், இவன் தப்பாக முடிவு எடுத்துகிட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு அது உள்ளர அந்த யமதர்மன் மாதிரி அவர் கேட்குறாரு வஉசியோட பேரை, இப்படிலாம் தம்பி வாழ்க்கையை கெடுத்துக்காது அப்படின்னு. இப்படிதான் தேசம் தர்மம் தெய்வம்லாம் அப்படிலாம் போனேன், வேலை செஞ்சுக்கிட்டே தேசம் தர்மம் தெய்வம் எல்லாத்தையும் பாரு அப்படின்றாரு. புரியுறதா? ஆவேசத்தில் போய் எங்கள் தாத்தா தான் வீணாக போயிட்டார். யார்? வஉசி. அந்த கதையை நீ பண்ணாது அப்படின்றாரு. புரியுறதா? நம்ம தான் அந்த பிகினிங்லேருந்து 15 வயசுலேருந்தே முடிவு பண்ணிட்டது தான். புரியுதா? பெருமாளே வந்து தடுக்க முடியாது அந்த மாதிரி. அப்போ என்னென்னா கர்மா நம்மளுடைய லட்சியத்துக்கு தடையாக இருக்கிறது. புரியுறதா? நம்ம என்ன லட்சியம் தேர்ந்தெடுக்கிறோமோ கர்மா தடையாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? கர்மத்தை செய்யக்கூடாது. அப்படி சொல்லலை. புரியுறதா? இங்கே தான் தப்பு பண்ணிடக்கூடாது. இன்ஆக்ஷன் பண்ணக்கூடாது, ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. அதை ஒரு தினுசாக பண்ணணும். புரியுதா? அது பார்க்கலாம். இங்கே கர்ம நாசம் இல்லையெனில் மோட்சம் என்பது டவுட் ஆகிடும், கேள்விக்குறியாகிவிடும். அவனுக்கு வந்து இந்த ஜென்மம் எடுத்து அவனுக்கு இந்த மோட்சம் முக்தன் ஆக முடியுமா முடியாதா அப்படின்னா டோட்டலாக கர்ம திவாலானா தான் அவன் ஞான நிஷ்டனாக ஆக முடியும். இது ஒரு ரூலு. புரியுதா? அப்போது பிராரப்த நாசம் ஆகவில்லை என்றால் ஞானி என்ன செய்வான்? இது புரியுதில்ல? இப்போ உங்களுக்கு வெரி டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். புரியுதா? எப்படியா கர்மத்தை விட முடியும்? ஓகே, கர்மத்தை விட்டால் சோம்பேறி சோப்பலாங்கி ஆகிடுவோம், வேறு மாதிரி ஆகிடுவோம். புரியுதா? அதனால வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கான பதில் கொடுக்கறது தான் இந்த 19வது சூத்திரம். இப்போ புரியுதா வியாசருடைய அருமை உங்களுக்கு? எப்படி கிரிட்டிக்கலாக கொண்டு போகிறார் பாருங்க. இப்படி போனால் உனக்கு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மோட்சம் வேணுமான்னு கேட்டால் யோசிக்காமையே சொல்லுவோம் வேண்டாம். ஏன்னா கர்மத்தை விட முடியாது. புரியுறதா? அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால் ஞானியோட லாஸ்ட்டு லெக், ஞானியோட அவன் வந்து முதல்ல விஹீத கர்மா பண்ணி, நித்திய நைமித்திக கர்மா பண்ணி, தானம் தவம் யஜ்ஜம் பண்ணி, அந்த யஜ்ஜத்தை வந்து பஞ்சமாக யஜ்ஜத்தை டே டு டே லைஃப்பில் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி வரத்துக்குள்ளர உன் வேதமாச்சு உன் வேதாந்தமாச்சு அப்படி சொல்லி அங்கேயே கிருகிருன்னு சுற்றிட்டு போயிடுவான். லெமன் சுற்றி என்ன சில சமயம் என்னை சுற்றுவான். எதுக்கு சுற்றுறான்னு தெரியல எனக்கு. நான் இப்படி தான் நினைப்பேன். நான் இதோடு உங்களுக்கு சுற்றி நான் கிளம்புறேன் சுவாமி அப்படின்னு. இப்படிதான். அதனால் இதெல்லாம் இருக்கிறது. ஓகே, இப்போ லாஸ்ட்டு லெக் என்னென்னா அவனுக்கு வந்து
ஞானிக்கு பிராயச்சித்தமோ பரிகாரமோ தேவையில்லை. ஞானிக்கு பிராயச்சித்தமோ பரிகாரமோ தேவையில்லை. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு உண்மை. புரியுதா? அப்போ இங்கே உள்ள கான்டெஸ்ட்டில் ஞானியை பற்றின விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஏன்னா விசார பாரதி முதல்ல துவைக்கணுன்னு நம்ம லாவண்யாஜி துவக்கி வச்சதை அதை ப்ராப்பராக கொண்டு போகணுன்றதுக்காக ஜீவன் முக்தன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளைக்கு கிரம முக்தியை பற்றி அடுத்த கிளாஸில் இப்போ போனேன், உபாசகனை பற்றி. இப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சங்கர மடத்துக்கு போக போகிறோம். சங்கர மடத்துக்கு போனோடனே அங்கே 102வது ஷிபிர் டு பி கண்டினியூ ஆகும். அது என்ன ஷிபிர்? அது பத்ரிநாத் ஷிபிர். பத்ரிநாத் போகிற வரைக்கும் சங்கர மடத்தை விட மாட்டோம். ஓகே, அந்த பத்ரிநாராயண ஷிபிரில் நம்ம 30வது ஆண்டு விழா வரைக்கும் அந்த கிளாஸை எடுப்போம். புரியுதா? அப்படி தான் நோட் புக்கில் எழுதியிருக்கேன் நான். புரியுதா? அவசர அங்கலாய்ப்புன்னு சொல்லுவாள். இந்த சாப்பாடு போகிறவனுக்குள்ளே கையை விட்டுருவான். புரியுதா? அதுக்குள்ளே இந்த 3 நாள் இந்த பெரிய ஷோரூமில் விசார பாரதியில் 3 நாள் சேர்த்து எடுத்து முடிச்சு அப்படியே போயிடலான்னு. அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் போட்டார் நம்ம ஆள் வியாசர். அவர் தானே என்னை ஆரம்பிச்சு சொன்னார். அந்த வியாசர் கொடுத்தது யார்? அவர் நிமித்தமாக வாசிச்சிருக்காரு. புரியுதா? அவருக்கு எப்படியே தோணிடுத்து வியாசரை கொடுத்து. அந்த வியாசரை என் ரூமுக்குள்ளே வச்சுட்டேன். இந்த ரூமுக்குள்ளே வச்சோன்னா அவர் என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கார். எடுக்கிறியா பா? அவங்களோட போய் அந்த 14 வருஷம் நான் பட்ட அந்த காட்டில் இருந்த படமா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்டு, கூப்பிட்ட நேரத்திலலாம் வந்தீங்க. அதனால தான் 6 டீச்சர் உருவாயிருக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றம்லாம் வந்திருக்கு. சந்தோஷமான விஷயம். ஆனால் இப்போ எடுக்கணுமா வேண்டாமான்றது இருக்கிறது. முன்னாடி புரட்டி பார்த்தா 555 சூத்திரம் யாருமே எடுக்கலை. புத்தி உள்ளவன் 555 சூத்திரம் எடுக்க மாட்டான். ஆனால் ஒருத்தரை எடுக்க சொல்லிருக்கேன். புத்தி இல்லாதனால இல்லை, கொஞ்சம் என் பெற்ற இன்பம் பெருகை இயக்கம் நீ படு, அப்போ தான் நீ என்னுடைய பெருமையை எப்பயாவது ஒரு தடவை சொல்லுவ அப்படின்றதுக்காக. வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒரே பர்பஸ் இல்லை. சுவாமிஜி இப்படி தான் ஆரம்பிக்கிறார். பரமார்த்தானந்த சுவாமிஜியும் நான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறேன் இந்த 555 சூத்திரம். அதனால் நீங்கள் முடிஞ்சால் வாங்கோ, வர முடியாதவங்க நின்றுக்குங்கோ, வேறு கிளாஸுக்கெல்லாம் வாங்கோ அப்படின்றத சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்படிதான் என்கிட்ட கேட்டார் சுவாமிஜி, எப்படி எடுப்பீங்க? நீங்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் ஒரு பக்கம் இருக்காங்க, கேம்ப்பாக எடுப்போங்கஜி அப்படி சொல்லி அவர் 10 வருஷம் எடுத்ததை 3 வருஷத்தில் 40 கேம்ப் எடுத்து முடிச்சிருக்கோம். புரியுதா? இதெல்லாம் அமானுஷ்யமான வேலை. இந்த கேம்ப் எடுத்துக்கிறவரெல்லாம் நம்ம ஆச்சாரியர்களுக்கு தெரியும். கிட்டக்க பாருங்க, உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். புரியுதா? ஆனால் முழுக்க தெரியாது. ஓகே, அதனுடைய கேம்ப் எடுக்கிறது அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. புரியுதா? இப்போ செந்தில்ஜி கஷ்டப்பட்டு ஒரு திருவண்ணாமலையில் கேம்ப் நடத்தினதுனால இன்றைக்கி காலம்பரை வராமல் போயிட்டாங்க. அவர் கூப்பிட்டோம், ஏன்னா திருவண்ணாமலைக்கே வந்துட்டு போனதுனால நான் இங்கெல்லாம் வர முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதனால் இன்றைக்கி வரல. அவரோட ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஒரு 20 பேர் வரதா இருந்தது இன்றைக்கி. ஓகே, அதெல்லாம் இப்போ இந்த லாஸ்ட் லெக்கில் இருக்கிற விஷயம். இப்போ அஜ்ஞானிக்கு எல்லா பரிகாரமும் உண்டு. புரியுதா? அப்புறம் இந்த அஜ்ஞானி என்ன பண்ணணும்னா மெதுவாக பிராயச்சித்தத்தை விட்டுட்டு வேதாந்தத்துக்கு வரணும். ஓகே, அப்போ வேதாந்தி வரவங்க பரிகாரம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா? 7.5 நாட்டு சனி 2.5 நாட்டு சனி திருநள்ளாறு போகலாமா வேண்டாமா? அப்படின்னா நீ எப்போ கேட்குறியோ உடனே அந்த குரு புத்திசாலியாக இருந்தார்னா நன்னா போயிட்டு வா, இன்னும் கொஞ்சம் அந்த செப்பலுக்கு இப்பெல்லாம் போட்டிருக்கல அங்கேயே விட்டுட்டு வா. நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன் ஒரு பையனுக்கு, நீ போட்டதெல்லாம் அங்கேயே கட்டி விட்டுட்டு வந்தோன்னே அப்படின்னு. புரியுதா? அவனுக்கு இதை சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். யார் கிளாஸுக்கு வராங்களோ அவனுக்கு தான் சொல்லுவேன். புரியுதா? எல்லாமே ஃப்ரீடம் எங்கே இருக்குன்னா கிளாஸில் தான் ஃப்ரீடம் இருக்குது. அங்கே தான் நீ எதிர்த்து பேச மாட்டேன். புரியுதா? நீ அப்படியே கேட்கணும். இதை முடித்த உடனே ஏன் நிறைய டீச்சர் எழுந்து போயிடுறாங்கன்னா நீ நடுவில் குறுக்க. ஆனால் இது லாவண்யாஜி சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட், திருப்பி அங்கே உட்காந்துருப்பேன். அங்கே நீ ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்பான் என்ன. புரியுதா? நானும் அதுக்கு பதில் சொல்லுவேன். புரியுதா? யாருக்கும் விட்டுற மாட்டேன் நான்.
ஓகே, இப்படி இந்த வேதாந்தத்துக்கு வரவன் பிகினர்ஸு பரிகாரம்லாம் பண்ணலாம், பிராயச்சித்தலாம் பண்ணலாம். புரியறதா? நானே பண்ணுவேன். இது இப்போ இப்போ இந்த 108 முடித்த பிறகு திருப்பதியை படி ஏறி இறங்கி போனேன். அப்போ நீங்கள் ஞானியா, அஜ்ஞானியா, விஞ்ஞானியா, மெய்ஞானியா அப்படின்னு நிறைய பேருக்கு அன்னிலேருந்து ஒரு டவுட்டு. இவர் ஞானி மாதிரியும் இருக்கார், அஜ்ஞானி மாதிரியும் இருக்கார், லோலாயும் இருக்கார். அப்புறம் எதுலேயுமே பட்டுக்க மாட்டாரு, டமால்னு கதுவாக சாத்திடுறாரு, யாரோடு பேச மாட்டேன்றாரு. இவர் எந்த வகையில் சேர்க்கறது, எந்த கேட்டகரியில் சேர்க்கறது? இது இசட் கேட்டகரி. எதுலேயும் சேர்த்துக்க முடியாத ஒரு ஜென்மம். ஓகே, அதனால் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஞானிக்கு திரிவித கர்மாவும் இல்லை. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஆன பிறகு அவனுக்கு எந்த மாதிரி கிடையாது. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிராரப்தம் முழுக்க இல்லாத போது, நல்லா கவனிச்சுக்கோங்க, முக்கியமாக ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஆன பிறகு அவன் என்ன ஆகணும்னா, டமான்னு இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன்ல, நான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஆயிட்டேன்னா என்ன ஆயிடணும்? விதேக முக்தி ஆயிடணும். புரியுதா? இந்த உபாசகன் இருக்கான்ல, இந்த உபாசகனுக்கு கிரம முக்தி வரணும்னா என்ன பண்ணும்? முதல்ல செத்து போகணும். புரியுதா? உபாசகனாக இருந்து முக்தி அடையணும்னா முதல்ல சாகணும். புரியுதா? ஞானிக்கு விதேக முக்தி ஆன பிறகு செத்து போயிடுவான். புரியுதா? அப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஆகியிருக்கா ஆகலையான்னு தெரியாது. ஏன்னா இவர் உயிரோடு இருக்கார், கிளாஸ் எடுத்துன்னு இருக்கார், விதேக முக்தி வரல. புரியுதா? விதேக முக்தினா சரீரத்தை விட்டுறது. அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் அவருக்கு ஏற்பட்டதா ஏற்படலையா டவுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கும் பாருங்கள், அதுவும் தமிழ்நாட்டில் A to Z விமர்சனம் பண்ணிடுவோம் எல்லாரையும். ஞானியை கூட அதனால தான் கிருஷ்ணன் கேட்குறான், ஸ்தித பிரஜ லக்ஷணம் கேட்குறேன், உனக்கு சொன்னால் புரியுமா? உனக்கு சொல்லு. ஆனாலும் கிருஷ்ணர் சொல்கிறார், பல விஷயம் நான் கிருஷ்ணர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். ஓகே, அப்போது முக்தனுக்கும் பிராரப்தம் கூடவே இருக்கும். இது ஒரு உண்மை. ஏன்? அந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு விதேக முக்தி வராது. பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் அது முடிஞ்சதான், கர்ம திவால் ஆனதான் விதேக முக்தி. புரியுதா? அப்போ ஜீவன் முக்தன் ஃப்ரீடம். ஆனால் பிராரப்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் விதேக முக்திக்கு இந்த பிராரப்த கர்ம சுக துக்கம் இருக்க, அந்த ஜீவன் முக்தனை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஃப்ரீ. இதான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன். பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சுக துக்கம் இருக்குன்றீங்க, ஜீவன் முக்தன் ஆகிட்டுனா டோட்டல் ஃப்ரீடம்ன்றீங்க. டோட்டல் ஃப்ரீடம் உண்மையா? அப்போ இந்த பிராரப்தத்தினால இந்த ஞானிக்கு அடையக்கூடிய சுக துக்கம் இருக்கிறது உண்மையா? முரண்பாடு தெரியுதுல்ல உங்களுக்கு? முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன் பாரு. இது என்ன பொலிட்டிக்கலாக? இது அரசியலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வேதாந்தம் இது. ஒன்று அப்படி சொல்லணும், பிராரப்தம் இருக்கும் வரைக்கும் இந்த ஞானிக்கும் சுக துக்கம் இருக்கும், அப்படி இல்லைன்னா சுக துக்கம் இருக்காது. அப்படி ரெண்டும் எப்படி சேர்ந்துருக்கோம் அப்படின்னு இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வரக்கூடிய புது புது ஸ்டூடெண்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை. ஓகே, அப்போது ஒரு ஜீவன் முக்தன் ஞானி உடல் உபாதையுடன் அகம் பிரம்மாஸ்மி கிளைம் பண்ண முடியுமா? அவனுக்கு பிபி இருந்தால் அவன் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியுமா? அவனுக்கு கேன்சர் வந்தால் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியுமா? அவனுக்கு சுகர் 400 வந்துட்டுனா அவன் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியுமா? கேள்வி கேட்கறது புரியுதில்ல உங்களுக்கு? அதனால் ஸ்ருணு, சுக துக்க அனுபவம் ஒன்று மித்யா அல்லது பவகாரிக விஷயம். நம்பர் 1. நம்பர் 2 அவன் தன்னிடத்திலேயே இருப்பான். தன்னிடத்திலேயே இருப்பான்னா நீலாம் வேற யார்கிட்ட இருக்க? ஞானி தன்னிடத்தில் இருப்பான்னா அஜ்ஞானி யார்கிட்ட இருப்பான்? அவன் ஃபேமிலியோடு இருப்பான். இது என்ன கேள்வி? அவன் பாரமார்த்திக சத்தியத்தோடு இருப்பான். ஆத்மன்யேவ
ஆத்மனா துஷ்டகா, அந்த ஆத்மாவுக்கு அதுக்கு கேன்சரோ பிபியோ லோ பிபியோ இந்த ஹெல்த் கேரை போட்டு ஏமாத்துறானே அலோபதி, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவன் அந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அந்த ஆத்மாவுக்கு ஆத்மா மாத்திரம் புரிச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே ஆகாது. இப்போ தான் அப்போது இதுக்கு இந்த பாரமார்த்திக சத்தியம் அவனுக்கு இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, புரியுமா புரியாதா? அப்படின்னா அந்த ஆத்ம ஞானி அடைஞ்சவனுக்கு எவனோ அவனுக்கு மாத்திரமே புரியும். வேறெல்லாம் நீ ஏதோ ஒரு ஐடியா வச்சு ஒரு குத்து மதிப்பாக நீ உன் ஐடியாவில் சொல்லுவேன். நீ புரியுதா? நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை பற்றி தான் சொல்லுவோம். அப்போ ஜீவன் முக்தி, ஐ ஆம் ஆல் ஃப்ரீ அப்படி சொல்லும் போதே 2 டயர் ஃபிலாசபி அங்கே ஒர்க் ஆகும். 2 டயர் ஃபிலாசபின்னா என்ன அப்படின்னா, ஒன்று விவகாரிகம் இருக்கும், இன்னொன்று பாரமார்த்திகம் இருக்கும். விவகாரிகத்தில் வயோதிகம் இருக்கும், பாரமார்த்திகத்தில் ஆனந்தம் இருக்கும். என்ன ஓகே? அப்போ விவகாரிகத்தில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவன் 2 ஃபோல்டில் ஒர்க் பண்ணுறான். இப்படிதான், அதனால் அப்படி புரியறதா இங்கே சொல்கிறாரு வியாசாச்சாரியார். முடிச்சிருவான். போகேனே தூ இதரே ஷபேத்வா சம்பத்தியதே அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதரேன்னா 4:1:15 ஞானிக்கு அனாரப்தே பிராரப்த இருக்கும் அப்படி சொன்னாரே. பிராரப்த விலக்ஷணா சொல்லியிருக்கிறாரே. அனாரப்த காரியே அவனுக்கு பிராரப்த கிடையாது. இதரே அனாரப்த காரியே விலக்ஷணே இதரே அப்படின்னா ஆராப்த காரியே விலக்ஷண இதரே. அதனால் புண்ணிய பாப இத்தியர்த்தகா. ஞானிக்கு புண்ணிய பாபம் எப்படி இருக்கிறது? சபித்துவானா எக்ஸாஸ்ட் ஆயிடுறது. அவனுடைய புண்ணிய பாபம் எக்ஸாஸ்ட் ஆயிடுது. தூ யானை மேலே குதிரை மேலே தூக்கா அப்படி மற்றது எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஞானிக்கு எக்ஸாஸ்ட் ஆகிறது பிராரப்தம் நாசமாகாது. போகேனே அவனே போக்தா மூலியம் எக்ஸாஸ்ட் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா அது மித்தியா, அவனுக்கு மட்டுமே தெரியும் அது மித்தியா. இது பானைன்னு சொல்லுவான். புரியுதா? இந்த பானையை எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். புரியுதா? கடைசியில் கொடுக்க போகிறேன். புரியுதா? பானை இந்த இது நான் எதை தொட்டுருக்கேன் நான்? கிரேட்டு, விசார பாரதி பாஸ் ஆயிடுச்சு. பானை தொட முடியாது. புரியுதா? அப்போது ஏகி சம்பத்தியதே, ஏகி பாவகா பிரம்மத்துடன் ஐக்கியம் அத சம்பத்தியதே சாந்தோக்கிய உபனிஷத். அதனால் ஜீவன் முக்தன் என்ன பண்ணுறான்னா, விதேக முக்தன், வித் பாடி கான்ஷியஸ் வித்தவுட் பாடி கான்ஷியஸ், வித் பாடி கான்ஷியஸ் வித்தவுட் பாடி கான்ஷியஸ். ஜீவன் முக்தனாக இருக்கும் போது வித் பாடி கான்ஷியஸோடு இருக்கான். விதேக முக்தனாக இருக்கும்போது வித்தவுட் பாடி கான்ஷியஸாக இருக்கு. அப்போ என்ன இருக்கிறது? கான்ஷியஸ் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு பேர் ஜீவன் முக்தன். அவனுக்கு புரிஞ்சதுனால பாடியோடு இருந்தாலும் சரி, அவன் அந்த பாடியை சரீரத்தை விட்ட பிறகும் சரி, அவன் எப்பொழுதுமே இருக்கான். நித்திய சர்வகதஸ்தானுகு அச்சலோயம் சனாதனகா அப்படி பகவான் கிருஷ்ணன் சொல்கிறாரு. அப்போ நித்தியனா பிறப்பு இறப்பு அற்றவன். புரியுதா? அப்படி பிறப்பு இறப்பற்ற ஆத்மா அகமஸ்மி அப்படி புரிஞ்சவன் எவனோ அவனுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. அது வரைக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனால் பெரிய பெரிய ஆளெல்லாம், நாரத மகரிஷி போன்றவன்லாம் அகம் சோச்சாமி சொல்லியிருக்காங்க. அவன் பெரிய இடத்து பையன், மூக்கு மொழியுமா உள்ள பையன், பிரம்மச்சாரி வேறு. அவன் கரண்ட்டு இது கட்ட வேண்டாம், அதுக்கப்புறம் வாட்டர் வரி கட்ட வேண்டாம், எலக்ட்ரிசிட்டிலாம் பண்ண வேண்டாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனையா அப்படின்னு நான் கேட்குறது நாரத மகரிஷி.
அவன் சம்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டான். புரியுதா? நீ சம்சாரத்தை நீ என்ன பண்ணிட்ட, சம்சாரியே ஆக்கிட்ட நீ. புரியுதா? அதை நீ சம்சாரம் கிடைக்கும்போது ஆனந்தமாக இருக்கணும். புரியுதா? ஓ பந்த நிவர்த்தி மோக்ஷம். புரியுதா? ஆனந்த பிராப்தி. ஏற்கனவே நீ ஆனந்த புருஷம். அப்படி சொல்லி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்போ தயானந்த சுவாமிஜி சொல்கிறாங்க, இந்த அனந்தம் ஒரு சொல்லு புரியாதனால தான் எல்லா அனர்த்தமும் இருக்குன்னு. நீ எப்பொழுதும் இருக்க, எல்லாமாகவும் இருக்கிறேன்னு சொல்லி இந்த விசார பாரத்தினுடைய இந்த முதல் வகுப்பில் நாம் பதிவு செய்து அடுத்தது உபாசகனுக்கு போகிறோம். உபாசகன் எப்படி அப்படின்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் உபநிஷத்தில் வித்யான்னு வரும். பஞ்சாகினி வித்யா, சாண்டில்ய வித்யா, இதெல்லாம் வரும். வித்யான்னு வரும். உங்களுக்கு வித்யா 2 ஃபோல்டு. ஒன்று உபாசகன். ஓகே, உபாசகன் அந்த சகுண பிரம்ம உபாசகன் வித்யா. நிர்குண பிரம்ம ஞானி வித்யா. அப்போ வித்யான்றது 2 ஃபோல்டில் இருக்கிறதுனால இந்த 2 ஃபோல்டில் இருக்கிறவனுக்கும் உபாசகனும் கிரமமுக்தி அடைய முடியும், ஜீவன் முக்தனும் அந்த ஜீவன் முக்தியை அடைய முடியும் ஞானத்தினால. இப்போ ஞானியும் ஜீவன் முக்தனாக முடியும், இந்த உபாசகனும் கிரமமுக்தி அடைய முடியும்னு இந்த பிரம்மசூத்திரம் கன்க்ளூட் பண்ணுறது. இதே கன்க்ளூஷனு நம்ம கங்கை கரையில் இமயமலையில் நாம் அதுங்க பூர்த்தி பண்ணுவோம்னு சொல்லி இப்போ இந்த வகுப்பை பூர்த்தி பண்ணி அடுத்த வகுப்பு நீங்கள் சாப்பிட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.